இன்றைக்கி வளர்ப்புற சஷ்டி, அது இல்லாமல் பசங்களுக்கு ஸ்கூலுங்கிறதுனால சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பசங்களுக்கு என்ன லஞ்சு செய்ய போகிறேன்னா, பருப்பு போட்டு கீரை செஞ்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸ்நாக்ஸுக்கு பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன். அப்புறம் அதையும் வேக வச்சுட்டு பருப்பு கீரை தான் பண்ணேன். இது பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்கும். காரம் எதுவுமே போடாமல் பருப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் ஒன்றாவே போட்டு கீரையோடு சேர்த்து வேக வச்சுட்டு கடைசியே தாளிச்சிடுவேன். அதில் சாதத்தை போட்டு கலரி கொடுத்தாலே பசங்க நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இந்த மாதிரி பருப்பு கீரைலாம் செய்யும் போது தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி அது சேர்க்காம தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வெளியில் போகிற ஒர்க் இருந்ததுனால வெறும் அவல் பொட்டுக்களை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கன்சிஸ்டி கவசெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பசங்களுக்கு ஸ்கூல் லேட் ஆனதுனால அவங்க அப்பா வண்டியில் கொண்டு போய் விட்டாங்க. அது சைக்கிளில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஈவினிங் வரும்போது சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் 2 சைக்கிளும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் ஸ்டாண்டில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்பிட்டோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.